ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ. ஷ்ரிம்ப் மஞ்சூரியா. ஷ்ரிம்பை நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் லெமன் ஜூஸ், சால்ட், மிளகா பொடி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தந்தூரி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு இருந்தால் ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல, கலருக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்ட் வந்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் ஷ்ரிம்ப்க்கு பதிலாக சிக்கன், உருளைக்கிழங்கு, பன்னீர், சோயா மீல் மேக்கர், மஷ்ரூம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு பதிலாக நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஒரு பைண்டிங்காகவும் கிறிஸ்பினஸ்க்காகவும் தான் சேர்த்துருக்கேன். இங்கே தண்ணி விடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் உங்களால். ஸோ தண்ணி விடாமல் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக வரும். ஆல்சோ ஆயில் வந்து அப்சர்ப்ஷன் கம்மியாக இருக்கும். இங்கே நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு முட்டையை உடச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த முட்டை ஆட் பண்ணுறதுனால எல்லா மசாலாவும் ஒன்றா கலந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல கவர் இல்லைன்னா ஒரு பிளேட் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 24 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா பேக் கூட பண்ணலாம். நான் பேக் பண்ணலை, இங்கே டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுற அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதோடு சேர்த்து நான் வீடியோவும் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் கூட, ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து ஸ்லோ மோஷனில் ஷ்ரிம்ப்ஸ் வந்து ஆயிலில் போடுற மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். எப்படி சுமாராக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஆல்ரெடி ஷ்ரிம்ப்ஸ் வறுத்து வச்சுருக்க ஆயிலிருந்து ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3 பல் பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தால் இருக்கிற அந்த வெள்ளை வெங்காயம் பகுதியை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஓகே. அது நல்லா வறுபட்டதும் பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக. அது நல்லா கொஞ்சம் நல்லா 2-3 செகண்ட்ஸ் வதக்கிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் க்யூப் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக. அது நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் எதுக்குன்னா ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆகிறதுக்காக, கலராகவும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த மஞ்சூரியா வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலர். நீங்கள் ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் குடமிளகாய் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் குடமிளகாய் நான் அதே ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ
இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை ஒரு 1/2 கப் வாட்டரில் எடுத்து கலந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மஞ்சூரியா, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணும்போது எப்போவுமே ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ தட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து சோகையாக இருக்காமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்து பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ஷ்ரிம்ஸை ஆட் பண்ணலாம் ஸ்லோவாக. நான் ஸ்லோ மோஷனில் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா ஷ்ரிம்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக இப்போ சாஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சோயா சாஸ் பிடிக்கல, அந்த ஸ்மெல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட் அண்ட் சோர் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாஸஸ் எல்லாமே உங்களுடைய ஓன் சாய்ஸ் அண்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீராச்சா சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்கிட்ட இருக்குது, அதனால ஆட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டொமேட்டோ கெச்சப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம்ல அந்த கார்ன்ஃப்ளோர் ஸ்லரி, அதை வந்து கொஞ்சம் நீங்கள் தேவையான அளவு பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் 1/2 கப் தான் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், லைட்டாக பெப்பர் பவுடர் எல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இனிமேல் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல பார்ட்டி அப்படைசர், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், கெட் டுகெதர், அந்த மாதிரி ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்க்கு, ஈவன் நீங்கள் சண்டேஸில் ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரைட் ரைஸோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.